கோவை ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணை மற்றும் அதன் அணைக்கட்டு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணை திறக்கப்பட்டு உள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் பருவமழை தீவிரமடைந்த சூழலில் கோவையில் கடந்த ஒரு சில தினங்களாகவே பரவலாக பல்வேறு பகுதியில் இடியுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடியோரமான பகுதிகளிலும் மழை பெய்தது. இதன் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய தடுப்பணைகளில் நீர் தற்போது அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணையில் நீரானது வெளியேற்றப்படுகிறது. அந்த நீரானது தற்போது நொய்யல் ஆற்றில் வெளியேறி கொண்டிருக்கிறது. தண்ணீர் வெள்ளப்பெருக்கை பார்ப்பதற்கு இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமாக ஆங்காங்கே புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கக்கூடிய காட்சிகள் காணப்படுகிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகள் செல்லக்கூடாது என ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அதே சமயம் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழல்ல கோவை மாநகரில் மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த ஒரு சில தினங்களாகவே மழையானது அதிகரித்து வருகிறது. அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையும் பெய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.